கைஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பல் ஆனாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஹீரோவோட அம்மாவை அந்த ஜெயிலில் போட்டிருக்காங்கல்ல, மின்னல் ஜெயிலில். இப்போ கிங் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசி சண்டை போடுறாங்கல்ல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன்னால தான் நான் இப்படி ஆகிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிடுறாங்க. அவர் வருத்தத்தோடு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அங்கேருந்து வந்த உடனே நம்மளுடைய செகண்ட் பிரின்ஸ், அப்புறம் ஸ்னேக் இம்மோர்டல், அப்புறம் நம்மளுடைய அசிஸ்டண்ட்டை கேட்டுறாங்க. இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ ரொம்ப ஒரு வஞ்சன்ஸோட ரிவெஞ்ச் மோடோட பேசிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஸ்னேக் இம்மோர்டல் சொல்கிறாரு, ஐயோ உடம்பு சரியில்லாமல் எழுந்திரிச்சது இவனை பார்த்தாலே பக்கோனுக்குதுப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லோரும் ரெடியாக இருங்க, நாம் ரிவெஞ்சுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிங்குக்கிட்ட ஹீரோ பேசுகிறாரு, நீ நல்ல பையன்தான், உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் நீ ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தப்பு பண்ணுற, அது உனக்கு யாரை பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. நான் எல்லாமே கரெக்டாக செய்கிறேன், எனக்கு பேர்ட்ஸ் கொண்டு மட்டும் கட்டி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உன் மனசில் இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது உங்கள் அண்ணனோட பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அவளை தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செகண்ட் ஹீரோ அங்கேருந்து வந்துடுறாரு. அவர் அப்படியே பறிஞ்சு பேசுகிற மாதிரி, நான் தான் விரும்புகிறேன் அவளை, நாங்கள் 2 பேர் தான் விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லும்போது உடனே அவங்க அப்பா கோவம் வந்துடுது. இன்னொரு தடவை நீ எதுவும் பேசாத, இந்த இடத்த விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அனுப்புகிறாங்க. உண்மையாலுமே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவர் அவரை திட்டி அனுப்பிச்சிடறாரு. செகண்ட் ஹீரோவுக்கு அவர் நீ எதுவும் வருத்தப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஃபயர் இம்மோர்டல் அங்கேருந்து போயிடுறாங்க. அதான் நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்மளுடைய டீமன் வேர்ல்டை காட்டுறாங்க. அங்கே ஹீரோ பிரின்சஸ் மூசை தேடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்கள தேடிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. என்ன அப்படின்னா, நான் எப்படியா போய் தேடி கண்டுபிடிப்பேன், அவனை கண்டுபிடிக்காமல் நான் இந்த இடத்துக்கு திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் வேர்ல்டை விட்டு போகிறாங்க. இங்கே பேலஸை காட்டுறாங்க. பேலஸில் பேர்ட்ஸ் குயின் பக்கத்துலேருந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த பேலஸில் இருக்க ஒரு இடத்துல லைப்ரரி மாதிரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ஆல்ரெடி செகண்ட் ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இவங்க உள்ளே வந்ததை கவனிச்சோன்னா இவர் வேணுனே தான் ஒளிஞ்சிருப்பார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சஜஷன் வேறு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமேல் நீ தான் இதெல்லாம் பார்க்கணும். என்ன தான் அவன் நல்ல பையனாக இருந்தாலும், நம்ம ஹீரோ நல்ல பையனாக இருந்தாலும் அவன் திடீர்னு ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். அதனால் அவனை விட நீ தான் சிறந்தவன், அதனால் நீயே இதை பற்றி பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படின்னா, அவர் அந்த ஆர்மியெல்லாம் பார்த்துட்டு இருந்தார்ல, அதை பார்க்க சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆர்மி சம்மந்தப்பட்ட புக்கு படிச்சுட்டு இருந்தாலும் இவன் வேணும்னே பிட்டு போடுறான். அதனால் அவர் அப்படி சொல்லிடுறாரு. செகண்ட் ஹீரோ செம்மையாக கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டார் போல். அப்போ சொல்கிறாரு, நான் நீங்கள் சின்ன வயசில் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம கிங்கை உசுப்பேற்றி விட்டுறாரு. அவரும் சின்ன வயசில் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நம்மளோட செகண்ட் ஹீரோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ணது எல்லாமே நம்ம கிங்கு தான். அவர் சொல்கிறாரு, நீ எப்போ இருந்தாலும் ஹீரோ அந்த குயின் இருக்காங்களே, அவங்க உனக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் நினச்சேன். அதனால தான் நான் உன்னை முழுசாக நானே பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வார் பக்கம் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இத்தனை வருஷம் வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருந்துச்சு, நான் அதை வச்சு தான் நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் வெளியே வராங்க. இப்போ இந்த பேர்ட்ஸ் குயினோட பிரச்சனையை தீர்த்து வச்சார்ல, உடனே பேர்ட்ஸ் குயின் காத்திருந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான், தலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை இப்படி தட்டி விட்றாரு. அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஒட்டின தூசி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. நேராக அங்கேருந்து வராரு. எங்கள் அம்மா நம்ம ஹீரோ நம்ம அசிஸ்டண்ட்டு சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மாவை போய் பார்க்க முடியாது, அப்பா வேறு இப்போ என் மேலே கோவமாக இருக்கார், ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்து பதவியும் அண்ணனுக்கே கொடுத்துட்டாங்க, இந்த சமயத்தில் போய் நம்ம பேசினாலும் நம்மளை விட மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அம்மாவை காட்டுறாங்க. குயின் அங்கே இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஹூடி போட்டுட்டு ஒருத்தவங்க வராங்க. வேறு யாரே நம்ம பேர்ட்ஸ் குயின் தான். பார்க்கும்போது அப்போ அந்த குயின் சொல்கிறாங்க, நான் உனக்காக தான் இத்தனை நாள் காத்துட்ருந்தேன், நல்ல வேலை வந்துட்டேன், இந்தாம்மா என் பவரையெல்லாம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவங்க பவரையும் சேர்த்து பேர்ட்ஸ் குயின்கே குத்துனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரத்தில் நம்ம என்னென்ன செய்யணுன்றத நீங்கள் என்ன சொல்லுங்கள், அந்த மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வாட்டர் ரிமோட்டெல்லாம், அதாவது ஹீரோயினோட அப்பாவும் செகண்ட் ஹீரோவும் உட்காந்து செஸ் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, நீ நல்லா விளையாடுறப்பா,
பதட்டப்படாமல் விளையாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் பேசினாலே எப்போ பாரு இவங்க 2 பேரும் பொடி வச்சு தானே பேசுவாங்க. அந்த மாதிரி இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க செஸ்ஸை பற்றி பேசல, கிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்படி தான் அவங்க பேசுகிறதே, ஹிடன் வேர்ட்ஸ். அந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நானும் தயாராகிட்டு தான் இருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ரிவெஞ்ச் எடுக்க போகிறது உண்மையாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே நம்மளுடைய ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறதுக்காக வந்திருக்காருன்னொடனே இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோயினை பார்க்குறதுக்கே ஹீரோ விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, செகண்ட் ஹீரோவும் அவங்க அப்பாவும். அப்புறம் அதை பார்த்துட்டு இவருக்கு உடனே வருத்தம் வந்துடுது. நீங்கள் 2 பேருமே என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி வந்தீங்க தான்ப்பா, ஆனால் அவங்க 2 பேருமே நான் என் பொண்ணை பார்க்க விட மாட்டேன், வெளியே போயிருங்கன்னு சொல்லிடுறாரு ஹீரோயினோட அப்பா. அவங்க வெளியே வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து எட்டி பார்க்குறாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஹீரோ வந்து முறைச்சி பார்த்துட்டு போயிட்டதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வராங்க. நீ என்ன சரி நான் உன்னை பார்க்கலான்ட்டு தான் வந்தேன். சரி உனக்கு காயம்படலையே, பரவாயில்ல சரியாயிடுச்சு, அப்படின்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பட்டுக்கு போகிறாங்க. என்னது நீ கிளம்புன்னு சொல்கிறதுக்காகவே நீங்கள் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கேட்டுட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. அப்போ தான் நம்ம பேர்ட்ஸ் குயினையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. இந்த பவரை நீ வச்சு நம்மளுடைய பேர்ட்ஸோட ரிலீம்ஸையும் நம்மளுடைய ஹெவன்டி பேலஸையும் நீ தான் காப்பாற்றணும். நீ வந்து ஹீரோவுக்கு எப்படியாவது இந்த அரசாட்சியை நீ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு நான் அவங்கள வந்து அவமானப்படுத்த மாட்டேன், கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் குயின்னு சொல்லிட்டு வெளியே வரதாங்க. இதோட இந்த பக்கமாக முடிச்சு விட்றாங்க. உடனே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நாம அன்னைக்கு நடந்ததெல்லாம் நீ மறந்துட்டியா, உண்மையாலுமே எனக்கு என்னை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான், அதான் நானும் செகண்ட் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் எங்கள் அப்பா நல்லா இருப்பாங்க அப்படின்னோடனே நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தான் அப்போ அவங்க மனசில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஹீரோட்ட என்னென்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து முத்தம் கொடுத்தாங்க, கிஸ் பண்ணாங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க இது வந்து ஹீரோ கொடுத்த கிளிப்பை கொடுக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அது நடந்திருக்கும். அதை சொன்னால் அவர் வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. ஐயோ ஜிம்மின் வந்து எங்களுக்கு தெரியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோயினை சொன்னால் இவர் நான் ஹீரோயினை சொல்ல பேர்ட்ஸ்க்கு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்றாங்க. ஏம்மா உனக்கு ஜெலஸா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டால் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீ வந்து உன்னை தான் எனக்கு பிடிக்கல, நீயும் நானும் தான் சேரக்கூடாது, எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு, எங்கள் அப்பாவும் நம்ம செகண்ட் ஹீரோவும் வருத்தப்பட்டாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்காக தான் நீ இப்படி சொல்கிறியா, நாம் வந்து அன்றைக்கி நல்லா அந்த சந்தோஷமாக தானே பழகணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீ இதெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னோட இதயமே வலிக்குது, உன் பக்கத்தில் இருந்தாலே நான் ரொம்ப எனக்கு வலி ஜாஸ்தியாக இருக்குது, நீ என்னை தொட்டு பேசுனீன்னா என்னால் வாழவே முடியாத அளவுக்கு எனக்கு வலிக்குது, நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறேன், நீ என் பக்கத்தில் இருந்தால் தயவு செஞ்சு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க கையை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. ஹீரோயினும் ஆல்ரெடி அழுவு தான் செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்துட்டு இவர் தான் எப்போ பாரு இவங்கள அந்த பீஸ்ட்டை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி இதையும் பார்த்துருப்பார் போல். செம்ம கோவத்தில் அவர் சரக்கடிச்சிட்ருக்காரு. அவங்க அப்பா வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னெல்லாம் சொல்லியிருந்திருப்பாரா, அதை யோசிச்சுட்டு கூட 2ஐயும் சேர்த்து இவர் யோசிச்சுட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ண கப்பெல்லாம் உடச்சிட்ருக்காரு. இதை அவங்க அசிஸ்டன்ட் பார்த்துட்ருக்காங்க. அவங்க முகத்துலேயே எவ்வளோ வெறி இருக்குது நமக்கு காட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூசு அங்கேருந்து டீமன் வேர்ல்ட்லேருந்து வந்தார்ல, அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் உடம்புல இருக்க பூச்சிகளை கொல்றதுக்காக. அதுக்குள்ளே நம்மளுடைய பேர்ட்ஸ் குயின் வந்துடுறாங்க. பேர்ட்ஸ் குயின் வந்துட்டு அவங்க மேலே அந்த பவரை செலுத்தினோன்னா அந்த பூச்சிகள்லாம் இறந்து போயிடுது, அதாவது மறைஞ்சு போயிடுது கொஞ்ச நேரத்துக்கு. அதை பார்த்துட்டு சரி நீ என் கூட வா அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோடனே இவங்க பேர்ட்ஸோட அந்த இதில் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு சரி நீங்கள் எனக்கு திரும்பவும் அந்த மாதிரி அம்பு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது ரத்தமும் எலும்பும் இருக்குன்னா எனக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியல, என்னால் செய்ய முடியாது, பவர்ஃபுல்லாக வராது, அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்போது என்கிட்ட வந்து நீ விளையாடுறியா, நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா, இரு இப்போவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பூச்சியை காட்டுறாங்க. உடனே இவர் பயந்துடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.